உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். கிரைம் பேட்ரோல் டயல் 100க்கு உங்களை வரவேற்கிறேன். அவசரமா ஓடிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில மக்கள் ரொம்ப வேகமா செயல்படுறாங்க. வருங்காலத்தை பிரகாசமாக்கணுங்கிறதுக்காக நிகழ்காலத்துல ரொம்பவே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதே நிகழ்காலத்துல நம்பிக்கை உடையும் போது ரொம்ப விசித்திரமா மாறுறாங்க. இதனால அவங்க சில சமயம் தவறுகளையும் செய்யறாங்க. இது மூலமா தான் குற்றங்களும் அதிகமாகுது. இதனால ஏற்படுற வலியும் வேதனையும் தவறான பாதைக்கு கொண்டு போகுது. அந்த சமயத்துல தான் மனுஷன் மிருகமா மாறிடுறான். இன்னைக்கான கதை ரொம்ப விசித்திரமானது. நமக்குள்ள நிறைய கேள்விகளை அது எழுப்போம். நம்ம தலையே சுத்த வச்சிடும். ஏன் இவ்வளவு பேர் இருக்காங்க? எல்லாரும் நகருங்க. பூவால கட்டின முகத்தர. விக்டிமோட வயசு 32ல இருந்து 34 இருக்கும். விஷத்தால இறந்திருக்கான் சார். உடம்புல நீலம் பாஞ்சிருக்கு. சார் மொபைல் போன் கிடைக்கல, ஆனா வாலெட் இருக்கு. பாடிய முதல்ல பார்த்தது யாரு? நான் தான் சார் பார்த்தேன். இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? எங்க தங்கி இருக்கான்? தெரியும் சார். கிராமத்தை சேர்ந்தவன் தான். இவனோட பேர் ராஜாராம். அவனை நாகக்கண்ணி தான் கடிச்சிருப்பா. என்ன சொன்னீங்க? நாகக்கண்ணியா? ஆமா சார். அவங்க யாரு? நான் பார்த்ததில்ல சார், ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். இவனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. சார் ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, இவன் விஷத்தால தான் செத்து போயிருக்கான். உடம்பு மொத்தம் நீளம் பாஞ்சிருக்கு, வாயில வேற நொறுத்தல் இருக்கு. ஒருவேளை அவன் கள்ள சாராயம் கூட குடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல ஓவரா சரக்கு அடிச்சதுனால செத்து இருக்கலாம். இல்லைன்னா இவன் சூசைட் பண்ணிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குல்ல சார். சூசைட் பண்ண நினைக்கிறவன் ஏன் இவ்வளவு தூரம் வரணும்? அந்த முகத்தர ஒன்னு இவன் கல்யாணத்துக்கு போகணும், இல்ல கல்யாணத்துல இருந்து வரணும், இல்ல இவன் கல்யாணமா இருக்கணும். அதே மாதிரி விஷம் இவனா குடிச்சானா இல்ல யாராவது இவனுக்கு கொடுத்தாங்களா? ஒருவேளை இவனை பாம்பு தேளு மாதிரியான விஷ ஜந்துக்கள் கூட கடிச்சிருக்கலாம் சார். ஆனா இவங்க என்ன சார் நாகக்கண்ணின்னு வளர? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. கிராமத்து ஆளுங்க இப்படிதான் நம்புவாங்க. அதை பத்தி அப்புறம் விசாரிக்கலாம். போஸ்ட்மார்டம் முடிஞ்ச உடனே நமக்கு மத்த விஷயங்கள்லாம் தெரிய வந்துடும். அப்புறம் இன்னொரு விஷயம், கள்ளச்சாராயத்தை பத்தி அக்கம் பக்கம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு பாருங்க. ஆனா கள்ளச்சாராயம் விஷயத்துல ஒரு விக்டிம் இருக்க முடியாது, நிறைய விக்டிம்ஸ் இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலையும் விசாரிங்க. சார் இங்க வாங்க சார். சார் இது ராஜாராமோட வண்டி தான். ராஜாராம் ஷிண்டே, பிடுகாவ். என்ன இவ்வளவு நாத்தம் அடிக்குது? எஸ் சார். சரக்கு பாட்டில்லாம் உள்ள இருக்கு. எஸ் சார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. நாம ஷிண்டே வீட்டுக்கு போயிட்டு வருவோம். எஸ் சார். முக்காடு போட்டுக்கிட்டு போற அந்த பொண்ணுங்கெல்லாம் யாரு? எதுக்காக அவங்க ஓடி ஒளியணும்? ஆட்டோல வந்த அந்த பொண்ணு இவங்கள பார்த்து எதுக்காக அந்த அளவுக்கு கத்தணும்? கொஞ்சம் கொஞ்சமா திற விலக விலக இந்த கதைக்கான ஆழங்கள் தெரிய வரும்.
நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல உண்மைகள் வெளியே வரும். உங்களை பயங்கரமா யோசிக்க வைக்கும். ராஜாராம் ஷிண்டே வீடு இதுதானே? இதுதான் சார். என்ன விஷயம்? அக்கா கொஞ்சம் அமைதியா இருங்க அக்கா, கொஞ்சம் அழாம இருங்க. எனக்கு தெரியும், ஒரு நாள் இது நடக்கும்னு தெரியும். நான் எத்தனை தடவை சொன்னேன், ஆனா அவரு கேட்கவே இல்ல. கண்டிப்பா அந்த நாகக்கண்ணியால தான் அவரு செத்திருப்பாரு. அடுத்து நம்ம எல்லாரையுமே அது குறி வைக்க போகுது. நான் இங்க இருந்து போயிடுறேன். நான் என் குழந்தைய கூட்டிட்டு இங்க இருந்து போயிடுறேன். நீங்களும் இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க, இல்லைன்னா அது உங்க எல்லாரையும் கொன்னுடும். அழாதீங்க அக்கா. அந்த நாகக்கண்ணி கதை என்னன்னு சொல்லுங்க சார். ராஜா அண்ணா உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் சார். அவர் பூஜை புனஸ்காரம்னே இருப்பாரு. அவர் கையில தனரேகை இருக்குன்னு நிறைய பேர் அவர்கிட்ட சொல்லிருக்காங்க சார். அவர் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் ஊக்கம் கொடுத்திருக்காங்க சார். அவர் நாகக்கண்ணியை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் டோட்டலா மாறிட்டாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனில சூப்பர்வைசரா வேலை செஞ்சாரு. கான்ட்ராக்டரோட அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் அவர் சொந்தமாவே ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நாகக்கண்ணியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா நம்ம வீட்டுல நிறைய பணம் சேர்ந்துருன்னு சொன்னாரு. இந்த நாகக்கண்ணியை எங்க பார்த்தாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். உங்க அண்ணன் கல்யாண கோலத்துல இருந்தாரு. ஏன் சார், அவர் எல்லாத்தையும் சீக்கிரட்டா தான் வச்சிருப்பாரு. ஆனா என்னங்க, என்ன இதெல்லாம்? அந்த நாகக்கண்ணியை கல்யாணம் படிக்க போறீங்களா? என் வாழ்க்கையே நாசமா போக போகுது. ஏய், இந்த மாதிரி அபசகுணமா பேசாத, அப்புறம் உன்னை வந்து கொத்திர போறா. நொர தள்ளியே செத்து போயிடுவேன். நாகக்கண்ணி ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வர போறா, பாத்துக்கிட்டே இரு. எல்லாரும் பாப்பீங்க. ஒரு தடவை எனக்கு அவளுக்கு கல்யாணம் நடந்தா போதும், அப்புறம் நம்ம வாழ்க்கை இப்படி மாறிடும். அவ இங்க வந்து அவ கூட சக்காலத்தி சண்டை போடுவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்ல. எனக்கு அத பத்திலாம் தெரியாது. நீங்க அங்க போறத நிறுத்திக்கோங்க. நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் நமக்காக தான் இதெல்லாம் பண்றேன். நமக்காக, நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக. இதனால நம்ம எல்லாருக்குமே பலன் கிடைக்கும். சார், எங்க அண்ணன் நாகக்கண்ணி கூட சேர்ந்து நிறைய நாள் இருந்தாரு. ஆனா இதுல உண்மை எது பொய் எதுன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா இன்னொன்னு சார், அவரு ஹேமந்த் அப்படிங்கிறவர்கிட்ட தான் சூப்பர்வைசரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கிராமத்துல ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ரோடு போடுறதுன்னு கட்டடம் கட்டுற வேலைகள்லாம் அவர் அனுப்புவாரு. அப்ப அண்ணனுக்கு திடீர்னு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சது. அதால ஹேமந்துக்கும் அண்ணனுக்கும் பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சது சார். ஏய் ராஜா, என்னோட காலை வச்சா என்ன நீ கீழத்தல பாக்குறியா? ஏய் ஹேமந்த், ஒரு விஷயத்த மறந்துடாத. நீயும் ஒரு காலத்துல சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்த. ஏய் பாத்து பேசு, இல்லனா உன் வாயை அடிச்சு உடைச்சிடுவேன். ஏய், என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்னடா வேலை கை பேசிக்கிட்டே இருக்க? சும்மா விட்டாத. போயா, அவனை வெளியில தள்ளுங்க. விடுவேடா உன்னை. வெளியே போயா. அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாயிடுச்சு சார். நேத்து நைட்டு அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடந்துச்சு சார். அந்த ஹேமந்த் தான் அண்ணனை கொலை பண்ணிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். அங்க இறந்த இடத்துல ராஜாவோட மொபைல் எங்களுக்கு கிடைக்கல. வீட்டுல விட்டு போயிட்டாரா? இல்ல சார். நம்பர் கொடு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். சரி, மேற்கொண்டு ஏதாவது விஷயம் தெரிய வந்தா எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாடியை தருவோம். ராஜாராம் கால் ரெக்கார்ட்ஸ் எடுங்க. அப்புறம் ஹேமந்தை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் எடுங்க. அப்புறம் இந்த நாகக்கண்ணியை பத்தி தீவிரமா விசாரிக்க சார். என்ன காப்பாத்துங்க. அந்த அந்த பாம்பு. என்ன காப்பாத்துங்க. அட யார்மா நீ?
நீ எங்க இருந்து வர? எவா என்னாச்சு? என்ன இவ? சொல்லுங்க சார், ஹேமந்த் கடந்த 2 நாளா வீட்டுக்கு வரலையா? அவன் ஒய்ஃப் கிட்ட தான் பேசணும் சார். ஓகே, உன்னுடைய கான்ட்ராக்டர் ஹேமந்த் எங்க? சார் முந்தா நாள்ல இருந்து அவர் சைட்டுக்கு கூட வரல. ராஜாராம் வந்தாரா? வந்தார் சார். 2 நாளைக்கு முன்னாடி சாயந்தர நேரத்தில் வந்தார். 2 பேரும் சேர்ந்து அப்சரா பார்க்கு போனாங்க. சார், ஹேமந்தும் ராஜாராமும் ஊர்ல இருக்கிற லோக்கல் பார்ல மீட் பண்ணிருக்காங்க. 2 பேரும் சண்டை வேற போட்டிருக்காங்க. ஏய் ஹேமந்த், இதோட உன் சீன் எல்லாம் நிறுத்திக்கோ சொல்லிட்டேன். இல்லைன்னா உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். இப்ப எனக்கு புது சக்தி கிடைச்சிருக்கு. தேவையில்லாம நீ எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க. ஒழுங்கா இருந்துக்கோ, இல்லைன்னா இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஹேமந்தோட போனை சர்வலைன்ஸ்ல போடுங்க. ஹேமந்த் மட்டும் கிடைச்சிட்டானா எல்லா கேள்விக்கும் நமக்கு பதில் கிடைச்சிடும். ஓகே சார். நாகக்கண்ணி. நாகக்கண்ணியா? பார்க்கணுமா நீங்க? கொடு பாக்குறேன். வெறும் 200 ரூபாய் தான். உன்னோட வேலை எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆயிடும். அப்படியா? சரி வா போலாம். ஒரு நிமிஷம் இரு. முதல்ல காசு எடு. ராஜு, கொஞ்சம் காசு கொடு. ஓடு, ஓடிடு, ஓடு. நான் நல்லதா இருக்கேன். ராஜாராமனோட இறப்பு பல கேள்விகள் எழுப்புச்சு. விஷம் கொடுத்து அவனை கொன்னிருக்காங்க. அதோட நாகக்கண்ணியோட அவனுக்கு தொடர்பு இருக்கிறதாவும் சொன்னாங்க. சில விசித்திரமான விஷயங்களும் வெளியே வந்துச்சு. இந்த 2 பொண்ணுங்க யாரு? இவங்களுக்கு ஆக்சுவலா என்ன வேணும்? ஆட்டோல இவங்களை பார்த்ததுக்காக எதுக்கு ஒரு பொண்ணு சுயநினைவை இழக்கணும்? அந்த இன்னொரு பொண்ணு யாரு? அவ மூளையே குழம்பி போற அளவுக்கு அவ ஒரு விஷயத்தை பார்த்திருக்கானா அது என்னவா இருக்கும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதோட மைய பகுதிக்கே போறதுக்காக இது சம்பந்தமா நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. சொல்லு, எதுக்காக ராஜாராம கொன்ன? எதுக்காக அவனை கொன்ன? சார், நான் அவனை கொல்லல சார். கொஞ்ச நாளா நான் வெளியூர் போயிருந்தேன் சார். அப்புறம் ஏன் எங்களை பார்த்ததும் ஓடுன? என் பொண்டாட்டி தான் சார் சொன்னா, ராஜாராம் கேஸ்ல நீங்க என்ன சந்தேகப்படுறீங்கன்னு. உண்மையிலேயே நான் அவனை கொல்லல சார். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல சார். ஆமா, பிரச்சனை இல்ல. ஆனா பெரிய பகை மட்டும் இருக்குல்ல சார். நீங்க என்ன சார் சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன். உன் பொழப்புல மண்ணள்ளி போட்டான். உன் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்கிட்ட வேலை செய்யறாங்க. உன்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சூப்பர்வைசர் இப்போ உனக்கே போட்டியா வந்துட்டான். இந்த மாதிரி பல காரணம் இருக்கு. நான் அவனை கொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா கொல்ல முடியல சார். ஏன்னா எனக்கு அவனை பார்த்தா ரொம்ப பயம். பயமா? எதுக்கு பயம்? சார், அவன் ரொம்ப விசித்திரமானவன் சார். பைத்தியக்காரன். பில்லி சூனியன்னு இந்த மாதிரி எல்லாம் வைப்பான் சார். ஒரு நாள் நான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். நிறைய பிரச்சனையை சரி பண்ணிருக்கேன். எல்லாரும் என்ன தேடி தான் வருவாங்க. இந்த சனி அவ்வளவு சீக்கிரத்துல விடாது. நிறைய கஷ்டப்படணும். தான் திருந்துவாங்க. என்ன பண்றீங்க? போய் வேலையை பாருங்க. போங்க போங்கன்னு சொல்றேன்ல. எங்களுக்குள்ள பண தகராறு வந்துடுச்சு. திடீர்னு அவன் காணாம போயிட்டான் சார். ஒரு நாள் திடீர்னு பகல் ராத்திரி எல்லாம் பார்க்காத, ஒழுங்கா வேலை வாங்க. சீக்கிரம் வேலையை முடிச்சிரு. பார்ட்டி கிட்ட பைசா வாங்கிட்டேன். ஏமாந்த், அந்த பணத்தை எனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த பழைய போர்டை தூக்கி போடு. என் பேர்ல புது போர்டு வைக்கணும். ராஜாராம் கான்ட்ராக்டர்னு. இங்க பாரு ஏமந்த், இப்ப இந்த வேலை என்னோடது. காலையே போதை போட்டியா? முதல்ல கிளம்பு. இத கேட்டா உனக்கு ஏறும் போத. நீங்க பாரு, ராஜாராம் தான் இனிமே இங்க வேலை செய்ய போறான். நீ கிளம்பு. சோறு போட்டவனுக்கு நீ துரோகம் பண்ணிட்டல. நாகக்கண்ணியோட சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தியா? அவளால என் நேரமும் அதிர்ஷ்டமும் மொத்தமா மாறி போச்சு. உங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. அப்பவே அவனை கொல்லணும்னு நினைச்ச சார். ஆனா அவனை கொல்ல முடியல. ஏன்னா அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள நாகக்கண்ணி இருந்தா. உண்மையை சொல்லு, அவன் சரக்குல விஷத்தை நீ தானே கலந்த? இல்ல சார், நான் அவனை கொல்லல, விஷத்தையும் கலக்கல. இதெல்லாம் அந்த நாகக்கண்ணியோட வேலையா தான் இருக்கும். ஜமீல், எல்லாருமே இந்த நாகக்கண்ணி மேல பழிய சொல்றாங்க. முதல்ல அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் விசாரிப்போம். சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது ராஜாராமோட டெத் பாய்சனால் நடந்திருக்கு.
ஆனா உடம்புல கொத்துன அடையாளம் எதுவும் இல்ல. வேணும்னா இன்னொரு முறை செக் பண்ணி பார்க்கலாம் சார். ஹேமந்த் கிட்ட இருந்து உருப்படியான ஒரு தகவலும் கிடைக்கல. அப்படின்னா பார்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ராஜாராம வேற ஒருத்தர் மீட் பண்ணிருக்காங்க. அப்புறம் வண்டியிலயும் சரக்கு பாட்டில் இருந்தது. அப்படின்னா திரும்பவும் யாரையும் சந்திச்சு அவன் சரக்கு அடிச்சிருக்கான். அது யாரா இருக்கும் சார்? யாரா இருந்தாலும் கண்டிப்பா தெரிஞ்சவனா தான் இருக்கணும். ஒருத்தருக்கு யாராலையும் ஃபோர்ஸ் பண்ணி விஷத்தை கொடுக்க முடியாது இல்லையா? எடுத்துட்டு போங்க. எஸ் சார். சார், ராஜாராமோட கால் டீடைல்ஸ் வச்சு பார்க்கும்போது ராஜாராமும் வைஷ்ணவியும் நிறைய பேசியிருக்காங்க. இன்ஃபார்மர்ஸ் மூலமா கிடைச்ச தகவல் என்னன்னா ராஜாராமுக்கும் வைஷ்ணவிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு சார். வீட சர்ச் பண்ணுங்க. எஸ் சார். சார், என்ன விஷயம்? சார், ரவியோட ரூம்ல இருந்து நகை கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ராஜாராமுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அவர் என் வீட்டுக்காரோட அண்ணன், என்னோட மாமா. தம்பி பொண்டாட்டிக்கும் அண்ணனுக்கும் நல்ல தொடர்பு இருக்கு போல. ஒரு ரூம்ல இது கிடைச்ச பொருளுக்கு உண்டான ரசீது ராஜாராமுடைய பர்ஸ்ல கிடைச்சது. புடவை, செருப்பு, நகை, மேக்கப் திங்ஸ் எல்லாமே ராஜாராம் வாங்கி கொடுத்திருக்காரு. உன் புருஷன் இல்ல. ஏன்? நீயும் ராஜாராமும் அதிகமா பேசியிருக்கீங்க. இங்க பாரு வைஷ்ணவி, எங்களுக்கு எல்லாமே தெரியும். நீயே உன்னோட வாயால உண்மையை சொல்லிடு. சார், நான் வேற என்ன பண்ண முடியும்? என் புருஷன் சரியான குடிகாரன், ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல. என் மாமா தான் என்ன பாத்துக்கிறாரு, நான் அவரை பாத்துக்கிறேன். என் பேச்சை நீ கேட்டுதான் ஆகணும். நான் சொல்றத கேட்கலன்னு வச்சுக்கோ, அந்த நாகக்கண்ணிக்கு கோவம் வந்துடும். அவளுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அதுக்கு காரணமானவங்கள அவ கொன்னுடுவா. நீ ஆசைப்படுறதெல்லாம் உனக்கு கிடைக்கும். நான் என்ன சொல்றேனோ நீ அதை மட்டும் செய். நாள் ஆக ஆக அவரோட வியாபாரமும் வளர்ந்துச்சு. நிறைய பணம் சம்பாதிச்சாரு. அவர் கட்டுப்பாட்டுல நாகக்கண்ணி இருந்தா. சார், நான் அவர்கிட்ட முடியாதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன இந்த பாம்பு கொன்னுடும். நீ நாகக்கண்ணிய பாத்திருக்கிய? இல்ல சார், கேள்விதான் பட்டிருக்கேன். நாகக்கண்ணிய வச்சுக்கிட்டு ஊரையே பயமுறுத்திக்கிட்டு இருந்தான். கடைசியில அவனே செத்துட்டான். ஒருவேளை பழி வாங்கறதுக்காக நீ அவனை கொன்னியா, இல்ல உன் புருஷன் கொன்னானா? சார், நீங்க என்ன சொல்றீங்க? நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. என் புருஷனும் அந்த மாதிரி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. எங்க மாமா தான் எங்க 2 பேரையுமே பாத்துக்கிறாரு. இங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம நான் இந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். அப்போ அதுக்காக தான் அவரை கொன்னுட்டியா? நான் ஏன் சார் அவரை கொண்டு விதவியாக போறேன்? நாகக்கண்ணி விஷயத்துல நான் பயந்துகிட்டு இருந்தேன் தான். ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்களே என்னை ஏமாத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல. சார், என் அண்ணனுக்கும் என் மனைவிக்கும் இருக்கிற அந்த விஷயம் எனக்கு தெரியும். எப்ப தெரிய வந்துச்சு? என்னங்க, நான் அம்மாவாக போறேன். என்ன? உண்மையா சொல்றியா? நான் அப்பாவை போறேனா? உண்மையா? நான் அப்பாவை போறேனா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷப்படுறதுக்கு அவசியம் இல்ல. ஏமா அப்படி சொல்ற? என்னாச்சு? இந்த குழந்தை உங்களோடது இல்ல. என்ன? ஏய், இது யாரோட குழந்தை? அப்ப யாரோட குழந்தை? இது யாரோட குழந்தை? உங்க அண்ணனோடது. என்னங்க? அண்ணா, கதவு தோற. கதவு தோற. எனக்கு ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நான் விட மாட்டேன்டா. என்ன எதுக்கு அடிக்கிற? எனக்கே துரோகம் பண்றியா நீ? எப்படிடா உனக்கு மனசு வந்தது? சொல்லு. பாரு, ஒரு நிமிஷம் இரு. ஏய், இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே அவ பக்கம் திரும்பின. போது, நிறுத்துறா. நான் போடுற பிச்சையில வாழ்ந்துகிட்டு எம்எல்ஏ கை வைக்கிறியா? எனக்கு கோபம் வந்துச்சு, உங்க 2 பேருக்கும் விஷத்தை கொடுத்துருவேன். இங்க பாரு, இங்க பாரு. நாகக்கண்ணி இப்ப ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கா. என் கூட குடும்பம் நடத்துறா. ஒரு வார்த்தை சொன்ன உங்க 2 பேரையும் அவ கொத்திடுவா. வெளியே போடா, வெளியே போ. நடந்த எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் சார். இருந்தாலும் நான் அமைதியா இருக்க வேண்டியதாயிடுச்சு சார். அமைதியா இருந்தியா இல்ல அண்ணன் அமைதி ஆக்கிட்டியா? அம்மா, சத்தியமா சொல்றேன் சார், அண்ணன் நான் எதுவும் பண்ணல சார். இந்த ரவிக்கு மோட்டிவ் இருக்கு. இருந்தாலும் ரவியையும் இந்த வீட்டையும் 24 மணி நேரம் கண்காணிங்க. அதோட இந்த கேஸ்ல நாகக்கண்ணியோட பேர் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இவனுக்கு ஒரு நாகக்கண்ணியோட சம்மந்தம் இருந்துச்சு சார். கண்டிப்பா
நாகக்கண்ணியோட வேலை தான் சார். அந்த நாகக்கண்ணியால தான் நிச்சயமா அவர் இறந்திருப்பாரு. எனக்கு என்னமோ இந்த நாகக்கண்ணி விஷயத்துல தான் எல்லா உண்மையும் இருக்குன்னு தோணுது. சரி, இன்ஃபார்மர்ஸ் அனுப்பி இந்த நாகக்கண்ணியை பத்தி தெரிஞ்சுட்டு வர சொல்லு. எஸ் சார். என்ன வேணும்? பணம் இருக்கா? ஏய் திருடி திருடி குடிங்க. போலீஸ் நாகக்கண்ணியோட ரகசியம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப கடுமையா விசாரணை மேற்கொண்டாங்க. கடைசியா அவங்க தேடலுக்கான விட கிடைச்சது. இந்த கேஸும் வேற ஒரு பக்கம் திசை திரும்பிச்சு. சார், யோகேஷ் மோரேன்னு பேட்காவ்ல ஒருத்தன் இருக்கான். அவங்கிட்ட தான் நாகக்கண்ணி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நல்லாரு நல்லாரு. கிளம்பு. உடம்ப பத்திரமா பாத்துக்கண்ணா. வணக்கம் சார். நல்லாரு நல்லாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாகதோஷ பூஜை பண்ணணும். இப்போ பண்ண முடியாது தம்பி. ஏன் பண்ண முடியாது சார்? நான் பணம் கொண்டு வந்திருக்கேன். இதை வாங்கிக்கங்க சார், வாங்கிக்கங்க. இப்ப பண்ண முடியாது. தயவு செஞ்சு கிளம்பு. எங்க போனா எப்படி போய் தேடுறது? எல்லாரும் வீடு தேடி வந்துட்டு திரும்ப போயிட்டு இருக்காங்க. ஹலோ சார், ஜனார்தன் ஒருத்தர்கிட்ட நாகக்கண்ணி இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சார், நமக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு அவனோட பேர் என்னன்னா யோகேஷ் மோரே. யோகேஷ் பகர். ரொம்ப தூரத்துல இருந்து நிறைய பேர் அவரை பார்க்க வராங்க. அவருக்கு 2 பொண்ணுங்க இருக்கு. வணக்கம் சார். நீங்க தானே யோகேஷ் மோரே? ஆமா சார். உங்க பொண்ணு கிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும், வர சொல்லுங்க. அவ இங்க இல்ல சார். அஷ்டமி இல்ல, அதான் கோயிலுக்கு போயிருக்கா. இந்த நாகக்கண்ணியோட கதை என்ன சார்? என் பொண்ணு தேஜு கடவுளோட வரம் சார். ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே பிறந்திருக்கா. சரி, ஜனார்தன்ங்கிறது யாரு சார்? அன்னைக்கு ராத்திரி யோகேஷ், நீ ரொம்ப பண்ற. இங்க பாரு, இந்த இடம் எங்களோடது, புரியுதா உனக்கு? கிட்டத்தட்ட 10 வருஷமா எங்க ஃபார்ம்ல நீ குத்த வச்சு உக்காந்துருக்க. முதல்ல இங்க கிளம்பு, இப்பவே கிளம்பு. ஏய் ஜனார்தன், என்ன பேசுற? நான் ஒண்ணு விருப்பப்பட்டு இங்க வரல. எங்க ஓனர் சீதாபாய் தான் எங்களை இங்க உட்கார வச்சிருக்காங்க. எங்களை இங்க இருந்து வெளியே அனுப்புனேன்னு வச்சுக்க, அதுக்கு நீ தான் பொறுப்பா இருப்ப. ஓ அப்படியா? அவங்க ஏன் சொந்தக்காரங்க. ஆனா இடத்த நீ ஆண்டு அனுபவிப்ப. பொண்ணு இன்னைக்கு நீ இங்க இருக்கணும், இல்ல நான் இங்க இருக்கணும். பொண்ணு நான் கொன்னுறேன்டா. இல்ல இல்ல இல்ல. ரொம்ப சந்தோஷம் தான் சார். கடவுள் எங்க மேல கருணை வச்சு எங்களுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காரு. அத கடவுளோட வரமா தான் நாங்க நினைக்கிறோம். நாகக்கண்ணி எங்க வீட்டுல வந்து பிறந்திருக்கா. நாகதோஷம் இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து தான் பரிகாரம் பண்ணுவாங்க. இரு, அவளுக்கு பொண்ணுங்க மேல ரொம்ப பாசம் ஜாஸ்தி. அவங்க ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. அப்புறம் என்ன சார் பண்றது? எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு எல்லா ஜனங்களும் இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, ஒரே ஒரு தடவை நாகக்கண்ணியை நாங்க பார்த்துட்டு இங்க இருந்து போயிடுறோம். முடியாது, போயிடுங்க. எல்லாரும் இங்க இருந்து போங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு போங்க. சார், இந்த வீட்டை விட்டு போகிறது கூட நாங்க முயற்சி பண்ணோம். இது அந்த கடவுளோட விருப்பம்னு நினைச்சோம். எங்களோட அதிர்ஷ்டத்தினால தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சோம். இவர் 4 நாள் முன்னாடி இங்க வந்தாரா? இது ராஜாராம் ஷிண்டே இங்க வந்திருக்கானா? இவர் மட்டும் இல்ல சார். நாகக்கண்ணியோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எங்க இருந்தெல்லாம் வருவாங்க. நாகக்கண்ணி வாழ்க! நாகக்கண்ணி வாழ்க! நாகக்கண்ணி. வாழ்க! இவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு.
4 நாள் முன்னாடி இங்க வந்தாரா இல்லையா? இல்ல. உன் பொண்ணோட மொபைல் நம்பரை கொடு. அமைதியா சாமி கும்பிட போயிருக்கா சார். போன் எடுத்துட்டு போல. உன் பொண்ணோட போட்டோ கொடு. சார் இந்தாங்க. என்னோட சின்ன பொண்ணு ரேகா. தேஜு எப்பவும் அவளை போட்டோ எடுக்க விட்டதே இல்ல. ஜமீல், ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட வர சொல்லி இவர் சொல்றத வரைய சொல்லு. எதுக்கு அவசரப்படுறீங்க சார்? 2-3 நாள் அவங்களே வந்துருவாங்க. கொலை கேஸ்ல உன் பொண்ணு தான் முக்கியமான சஸ்பெக்ட். நீங்க உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு நாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சிக்கிறோம். இந்த யோகேஷ் எல்லார்கிட்டயும் சாமி பூதன்னு சொல்லி மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சார் அந்த ஆள் சொல்றான் பொண்ணுங்க சாமி கும்பிட போயிருக்காங்கன்னு. ஆனா அந்த பொண்ணுங்க ஜனங்களுடைய சாவுக்கு காரணமா இருந்திருக்காங்க. இப்ப நாம முதல்ல ராஜாராம கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த பொண்ணுங்களையும் கண்டுபிடிக்கணும். இந்த யோகேஷ கண்காணிங்க. ஓகே சார். சார் அந்த தேஜுவோட ஸ்கெட்ச் வந்திருக்கு. என்னது இது? இந்த ஸ்கெட்சை எப்படி சார் சர்க்குலேட் பண்றது? எல்லாரும் இது பார்த்தா பயந்துருவாங்க சார். இந்த டிராயிங்கை இன்ஃபார்மர்ஸுக்கும் நம்ம டீமுக்கும் சர்க்குலேட் பண்ணுங்க. நம்ம டீமை கிராமத்து ஜனங்களோட பேச சொல்லுங்க. நேர்ல பார்த்தவங்கள பத்தி நமக்கு க்ளூ கிடைக்கும். ஓகே சார். ஹலோ. ஓகே சார், கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற காட்டுல ஒரு பணம் கிடைச்சிருக்கு. யோகேஷோட பொண்ணு ரேகா. அக்கம் பக்கம் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. எஸ் சார். சார் இவ்வளவு வருஷத்தால தான் இறந்து போயிருக்கா. சார் இங்க பாருங்க. இது பாம்பு சட்டை சார். இவங்க அப்பா யோகேஷ் ஏதோ கோவிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாரு. சார் ஒருவேளை தேஜு இவளை கொண்டிருப்பாலோ, தேஜுவே ராஜாராமையும் கொண்டிருப்பாலோ, இல்ல வேற யாராவது கொண்டுட்டு நாகக்கண்ணிங்கிற பேர்ல தேஜுவை தூக்கிட்டு போயிருப்பாங்களோ? வாய்ப்பு இருக்கு. ராஜாராம், ரேகா 2 பேரும் விஷத்தால இறந்து போயிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ. ஓகே சார், ராஜாராமோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. மெத்தனால் லாங்குன்ற விஷத்தால அவன் இறந்திருக்கா சார். அப்போ ராஜாராம யாரோ பிளான் பண்ணி தான் மர்டர் பண்ணிருக்காங்க இல்லையா? யாரா இருக்கும்? இப்ப வரைக்கும் ஒன்னாவே பிறந்து ஒன்னாவே வளர்ந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா. ஒருவேளை நாகக்கண்ணி, அதாவது தேஜு, அவ தங்கச்சி ரேகாவை அவளே கொன்னிருப்பாளா? அப்படின்னா காரணம் என்ன? ராஜாராமோட சாவுக்கும் இந்த பொண்ணு தான் காரணமா இருக்குமா? எந்த அளவுக்கு அந்த நாகக்கண்ணியை பத்தின விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாயிட்டே இருந்தது. தேஜுவோட அப்பா யோகேஷ் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதானா? இப்ப தேஜு எங்க இருக்காங்கிறது தான் கேள்வியே. அவளை நாகக்கண்ணின்னு சொல்றாங்க, ஒத்துக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு? என்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு? நீங்க தானே சொன்னீங்க உங்க பொண்ணு கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு. ஆனா அவங்க சரி, அவங்கள யார் கொண்டு இருப்பாங்க? நாகக்கண்ணி கூட அவ சேர்ந்து போனா சார். போது நிறுத்தி யோகேஷ். இப்போவாவது உன் கட்டுக்கதையை நிறுத்திட்டு உண்மையை சொல்லு. ஒரு 2 பொண்ணுங்களும் நீ சொல்ற மாதிரி கோவிலுக்கெல்லாம் ஒன்னும் போகல, வீட்டு விட்டு ஓடி போயிருக்காங்க. எப்படி ஓடினாங்க, எதுக்கு ஓடினாங்கன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. உன் வீட்டுக்கு வந்த ராஜாராம் இறந்து போயிருக்கான், உன் பொண்ணு செத்து போயிருக்கா. இப்பவும் நாகக்கண்ணின்னு சொல்லி கதை கட்ட போறியா? சார் நீங்க பார்க்காததுனால உங்களால நம்ப முடியல சார். நான் பைத்தியக்காரன் இல்ல சார், உண்மையை தான் சொல்றேன். வீட்டுக்கு முன்னால அவளை ஒரு தடவை தரிசனம் பண்றதுக்காக ஜனங்கள்லாம் கியூல நிப்பாங்க. அவங்களும் பைத்தியமா இருக்க முடியாதுல்ல சார். அவ கோவமா இருக்கா, அவளை தேடி கண்டுபிடிங்க சார். இன்னும் வேற யாராவது சாகரத்துக்குள்ள அவளை தேடி கண்டுபிடிச்சிருங்க சார். சரி, நீங்க போங்க. போயிட்டு வரேன் சார். வா கிளம்ப போலாம். முதல்ல ராஜாராம் செத்தான். அவனுக்கு எதிரிங்க இருக்காங்க. அவன் போதையில இருந்தான், விஷம் கொடுக்கறது ஈஸி. ஆனா ரேகா அவங்க அக்காவோட வெளியே போயிருக்கா. அவளுக்கு யார் எதிரி இருப்பாங்க? அவளுக்கு யார் விஷம் கொடுத்திருப்பாங்க? சார் ஒருவேளை அந்த நாகக்கண்ணியை பத்தின உண்மை உங்களுக்கு தெரிய வந்திருக்குமோ, அதனாலதான் விஷயம் வெளியே வரக்கூடாதுன்னு கதையை முடிச்சிருப்பாங்களோ? அது யாரா இருந்தாலும் சரி, அந்த தேஜுவை நாம உடனே சந்திச்சாகணும். ஜமீல் அந்த தேஜுவை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. தேஜு மட்டும் நம்ம கையில மாட்டினா இந்த கேள்விக்குண்டான பதில் எல்லாம் கிடைச்சிடும். ஓகே சார். சரி சொல்லு சார். ஷேகா டக்லின்னு ஒருத்தர் இருக்கான் சார். அவனோட கிரக தோஷத்தை சரி பண்றதுக்கு நாகக்கண்ணியை கல்யாணம் பண்ணிருக்கான். சரி, அவனை எங்க பார்க்க முடியும்? இங்க பக்கத்து கிராமத்துல இருப்பான். ராஜாராம்ங்கிறவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா?
இல்ல சார். நாகக்கண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் கேள்விப்பட்டோம். கதை என்ன, கொஞ்சம் தெளிவா சொல்ல. என்னோட கிரக தோஷத்தை போக்குறதுக்காக. இவர் நாகதோஷ பூஜைக்காக வந்திருக்காரு. எங்க பாருங்க, இதெல்லாம் உங்களால பண்ண முடியாது. சாமி, என்ன நீங்க அப்படி சொல்லிட்டீங்க? சரி, நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. நாகக்கண்ணியை உங்களுக்காக தயார் பண்றோம். அப்படியே ஆகட்டும் சாமி. வாங்க, இவங்க தான். அதெல்லாம் பயப்படாதீங்க, உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது. மாலையை போடுங்க போடுங்க, எல்லாம் நல்லதா நடக்கட்டும். இந்தாங்க, இதை அப்படியே குடிங்க குடிங்க குடிங்க. இன்னில இருந்து உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலகிடுச்சு. சர்ப்பதோஷம் இன்னில இருந்து உங்களுக்கு விலகிடுச்சு. இனி சந்தோஷம் மட்டுமே. நான் கிளம்புறேன். காலையில கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த நாகக்கண்ணி அழகான பொண்ணா மாறி இருந்தா. அப்போ தோஷங்கள் எல்லாம் போயிடுச்சான்னு? கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை என்ன பண்ண? ஐயோ சார், அது ஒரு ராத்திரி கல்யாணம் தான் சார். என்ன, ஒரு ராத்திரி கல்யாணமா? எந்த பொண்ணா? ஆமா சார், இதுதான் அந்த பொண்ணு. நாகக்கண்ணி ரூபத்துல இருப்பா. ஜமீல், யோகேஷ கையும் களவுமா பிடிக்க நேரம் வந்துருச்சு. எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க. என்ன நடந்தது? இவரை நாகக்கண்ணி கொன்னுட்டா சார். எப்படி இதை இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? நானே பார்த்தேன். ஐயோ, என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்னங்க 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 இது? என்னால உறுதியா சொல்ல முடியும், இவரை கொண்டது நாகக்கண்ணி தான் சார். அவதான் ரேகாவையே கொன்னா. ஜமீல், ஆம்புலன்ஸ் வர சொல்லு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு பாடி அனுப்பு. சார். சார், இந்த கேஸ் இழுத்துட்டே போகுது. ராஜாராம கொன்னது யாரு, எந்த எவிடன்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல சார். அடுத்து ரேகா இறந்தாச்சு, இப்போ யோகேஷ். 3 பேருடைய சாவுக்கும் ஒரே காரணம் தான், விஷம். யாரோ ஒருத்தர் இந்த விளையாட்டை விளையாடுறாங்க. இரு. சார், இந்த பொண்ணு தான் இந்த ஆளை கொன்னுட்டா சார். இங்க பாரு, பயப்படாத. யார் நீ? எங்கேந்து வர? உனக்கு என்ன ஆச்சு? அவனை நீ எதுக்காக கொலை பண்ண? நீ நாகக்கண்ணிய பாத்தியா? சார், இவ கப்பாடி கிராமத்தை சேர்ந்தவ. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்திருக்காங்க சார். ஏற்கனவே காதல் கல்யாணத்தினால மென்டலா அஃபெக்ட் ஆயிருக்கா. அப்புறம் எதையோ பார்த்து பயந்து போயிருக்கா. ட்ராமால இருக்கா.
போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இவ வீட்டு ஆளுங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணு. இவளுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. ஜமீல், இந்த நாகக்கண்ணியை இருட்டுல இருந்து வெளியே கொண்டு வர நேரம் வந்துருச்சு. அடுத்தடுத்து நடந்த இறப்புகளால இந்த கேஸ் இன்னும் அதிகமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. இந்த நாகக்கண்ணியை பத்தின பயத்தை ஒரேடிய போக்கணுங்கிறதுக்காக போலீஸ் ஒரு மிகப்பெரிய வலையை விரிச்சாங்க. யோகேஷ் அப்புறம் ரேகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இது எப்படி இருக்க முடியும்? 3 பேருமே ஒரே மாதிரியான விஷயத்துல இறந்து போயிருக்காங்க. முதல்ல ராஜாராம், ரேகா, அப்புறம் யோகேஷ். டெட் பாடிஸ் எல்லாம் வேற வேற இடத்துல இருந்தது. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? தேஜுவா? ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் தேஜுவா இருந்தா அடுத்த டார்கெட் யாரு? சேகர். அந்த யோகேஷ் வீட்டு மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். ஒருவேளை அந்த தேஜு அங்க வந்தாலும் வருவா. ஓகே சார். சார், யோகேஷ் வீட்ல இருந்து கான்ஸ்டபிள் பட்டேல் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. நான் உடனே அங்க போனேன் சார். நம்மளோட எல்லா கேள்விக்கும் அங்க பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார். சார் சார் இங்க தான் சார், இந்த பக்கம் சார். இங்க பாருங்க சார். இங்க தோண்டுங்க. ஒரு நிமிஷம் இரு. அங்க இருக்கிற கல்ல நகத்து. மெதுவா. இது தேஜுவோட பாடி. சார், ஜெயா. ஜெயா, அனாவசியமா எங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. வாயை மட்டும் திறக்காம இருந்தீங்கன்னா திறக்க வைக்க எங்களுக்கு தெரியும். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை சார். அவளுக்கு தோல் வியாதி இருந்தது. டாக்டர் கிட்ட காட்டணும், ஆனா பலன் இல்லை சார். இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. இந்த வியாதியில ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை தோல் உரியும். அதுக்கப்புறம் உடம்புல இருந்து ரத்தமும் வழியும். அதுல துர்நாற்றமும் ஏற்படும். முகத்தோட தோற்றம், நேரம் எல்லாம் மாறிடும். ஜனார்த்தன் எதேச்சையா தேஜுவையும் பாம்பையும் ஒன்னா சேர்த்து பார்த்துட்டான். உடனே எல்லாரும் அவளை நாகக்கண்ணின்னு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அப்படியே அது மூலமா பணம் வருதுன்னு விட்டுட்டோம். ஆனா ஜனங்களோட தேவை அதிகமாக அதிகமாக என் வீட்டுக்காரரும் அதிகமா பணம் வாங்கினாரு. என் வீட்டுக்காரரு ரொம்ப மோசமா நடந்துகிட்டாரு. அவர் என் பொண்ணுங்களை நாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நாகக்கண்ணிங்கிற பேர்ல தேஜு கூட பொய் கல்யாணம். இன்னொரு பொண்ணு ரேகாவ அவங்களோட படுக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாரு சார். இவரோட நடத்தையினால நான் ரொம்ப நொந்து போய் என் 2 பொண்ணுங்களையும் வீட்டை விட்டு வெளியே ஓடி போக சொன்னேன். ஆனா ஒரு நாள் என் பொண்ணுங்களோட போன்ல பேசினத என் வீட்டுக்காரர் கேட்டுட்டாரு. என்ன பின்தொடர்ந்து வந்துட்டாரு. என்ன பார்த்தாச்சா? போதும், வா வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வா. ஏய் விடு, நீ வா. எங்க பேச்சு கேளுங்க. நிலைமையில கூட அவ உங்களுக்கு பாவமா தெரியல. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட அவ சாவ நெருங்கிட்டாப்பா. இதுக்கு விஷம் கொடுத்து நீங்க அவளை கொன்னு இருக்கலாம். இப்ப மட்டும் இவ என் கூட வரலனா நான் அதையே செஞ்சிருவேன். ஏய் வா வா, வான்னு சொல்றல. ஏய் நீ போ, நான் கூப்பிடுறல. விட்டுருங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய் உன்ன என்ன பாத்துட்டு இருக்க? வா கிளம்புன்றல. போலாம் போலாம் வா. விட்டுருங்கப்பா. உன்னை விஷம் கொடுத்து கொண்டாதான் நீ கேப்ப போல இருக்க. இரு இரு, விடுங்க. டேய் இத நீ குடிச்சிட்டு ஆகணும். டேய் செத்து போ. டேய் அதுக்கப்புறம் தான் மனசுக்குள்ள நான் ஒரு முடிவு எடுத்தேன். இதுக்கு மேலையும் அந்த ஆளு உயிரோட விடக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்த ஆளு வழியிலேயே அவனை கொல்ல நினைச்சேன். மத்தவங்களை கொல்றதுக்காக அவன் எதை கொடுத்தானோ
அதையே அவனுக்கு கொடுத்து குடிக்க வச்சிட்டேன் சார். ராஜாராமை யார் கொன்னா? ராஜாராம் தேஜுவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கூட அவளை கூட்டிட்டு போக நினைச்சான். என் வீட்டுக்காரர் அவனுக்கு விஷம் கலந்த சரக்க கொடுத்தாரு. போற வழியிலேயே அவன் நிச்சயம் செத்துடுவான், அதனால நாம தப்பிச்சுக்கலாம்னு நினைச்சாரு. இந்த விஷம் அவனுக்கு எங்கேருந்து கிடைச்சது? அவர் இதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட சில கெமிக்கல்ஸ்ல இருந்துச்சு. எனக்கு அவரை கொன்னதுல எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல சார். ஆனா என்னோட கவலை என்னன்னா, நான் பெத்த என் பொண்ணை என் கையாலேயே நான் கொன்னுட்டேன் சார். அம்மா, என்னால இந்த வலியை தாங்க முடியலம்மா. நான் வாழ தகுதி இல்லாதவ. அம்மா என்ன கொன்னுடுங்க அம்மா, என்னால தாங்க முடியல. ஒரு அப்பா தான் பொண்ணுங்களை பயன்படுத்தி இருக்கான். அதுவும் தேஜுவோட வியாதியை ஒரு தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தி இருக்கான். நீயும் உன் புருஷனோட சேர்ந்து வாயை மூடிக்கிட்டு நடக்க விட்டுருக்க. உன் புருஷன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சப்பவே நீ போலீஸ் கிட்ட வந்து சொல்லி இருந்தனா உன் பொண்ணுங்க கண்டிப்பா உயிரோட இருந்திருப்பாங்க. மூட நம்பிக்கைகளை நம்புறவங்க நம்ம ஊர்ல ஒன்றும் கம்மியா இல்ல. வாழ்க்கையில சீக்கிரமா முன்னேறணுங்கிறதுக்காக சில ஜனங்க இந்த மாதிரி விஷயத்திலையும் ஈடுபட்டு ஏமாந்து போறாங்க. கடுமையான உழைப்பு, புத்திசாலித்தனம், இதை எல்லாத்தையும் தாண்டி மக்கள் திடீர் அதிர்ஷ்டத்தையும் நம்புறாங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கை இருக்கிறவங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுது. இந்த மாதிரி ஆளுங்க தங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்துக்கே கெடுதலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ராஜாராம் உண்மையிலேயே ஒரு ஹார்ட் ஒர்க்கர் தான். அவரோட கடுமையான உழைப்பால தான் அந்த பிசினஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த கடுமையான உழைப்போட பலனை அவரு மூட நம்பிக்கையில வச்சுட்டாரு. அதனாலதான் யோகேஷ் மாதிரியான ஆளுங்க அதை பயங்கரமா பயன்படுத்திக்கிறாங்க. இதுல மோசமான விஷயம் என்னன்னா, தேஜுவோட வலியை யாருமே புரிஞ்சுக்கல. சரி பண்ண முடியாத ஒரு வியாதிய பிசினஸா மாத்திட்டாங்க. அவளோட சொந்த வாழ்க்கை ஒரு விஷமா மாறி போயிருந்தது. அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவு என்னன்னா அவளோட தங்கச்சி ரேகா மட்டும்தான். ஆனா அவளும் அப்பாவோட பேராசையால இறந்து பிரிய வேண்டியதாயிடுச்சு. ஆனா ஜெயாவுக்கு தைரியம் வந்தப்ப காலம் கடந்து போயிருந்தது. தேஜு மாதிரி உடம்பு முடியாதவங்களுக்கு கூட இருக்கிறவங்களோட அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் நிச்சயம் தேவை. ஜெயா இப்ப ஜெயில இருக்காங்க. கிஷோரிய அவ குடும்பத்தோட சேர்த்து வச்சாச்சு. அவளுக்கு ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில சீக்கிரமா முன்னேறணுங்கிறதுக்காக மூட நம்பிக்கை மாதிரியான தப்பான வழியில போகிறதுக்கு என்னைக்கு முயற்சி பண்ணாதீங்க. மத்தவங்களுக்கும் தப்பான வழிகளை காட்டாதீங்க. மனுஷங்கிறவன் அவனோட நல்ல செயலாலையும் அவனோட உழைப்பாலையும் தான் எதையும் சாதிக்க முடியும், பல விஷயங்களை சுலபமா ஜெயிக்க முடியும். நான் உங்களோட அனுப் சோனி. இதோட நான் விடை பெறேன். இன்னொரு ஷாக்கிங்கான கேஸோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பத்தாரும் சேஃபா இருங்க. கிரைம் பேட்ரோல் டயல் 100 நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. தப்பு பண்ணது ஒருத்தரா இருந்தாலும் அதுக்கான பாடத்தை நாம கத்துக்கணும். ஜெய் ஹிந்த். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.